ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்களோட ஏற்காடு ஒன் டே ட்ரிப் பற்றி தான் இந்த ஒரு குட்டி வீடியோ. ஏற்காடு உள்ள என்ட்ராகும் போது பார்த்தோன்னே பரவசத்தில் குழந்தைங்கள்லாம் ஒரே டான்ஸ் பாட்டு எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தாங்க. பிளான் என்னென்னா ஏர்லி மார்னிங் போயிட்டுலாம் அப்படி தான் பிளான் பண்ணோம். பட் எங்களால் மார்னிங் 5 o'clock தான் இங்கேயே ட்ராவல் பண்ண முடிஞ்சுது. இடையில வேறு ஒரு குழந்தை வாமிட் பண்ண ஒரு ரீசன்னால் குடுகுடுன்னு இறங்கி சில செல்ஃபிலாம் டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு திரும்பியும் ஏறி கிளம்பு அப்படின்ற மாதிரி ட்ராவல் ஆரம்பித்தோம். பட்டு மார்னிங் ஒரு 10 o'clock நாங்கள் அங்கே என்ட்ரு ஆகும்போது ஸ்பேஸ்லாம் கொஞ்சம் வெயில், கொஞ்சம் கிளைமேட், க்ளவுட் எல்லாமே பார்க்க பயங்கர க்ரீனிஷாக இருக்குது. இவர் தான் நம்மளோட பிரபு ரக்ஷன் ட்ராவல்ஸோட ஓனர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களை கூப்பிட்டு போயிட்டு பக்கோடா பாயிண்ட் ஃபர்ஸ்ட் அங்கே போய் காமிச்சார். எல்லோரும் சேர்ந்து அந்த ஸ்பேஸை பார்த்தோன்னே கொஞ்சம் எக்ஸைட் ஆகிட்டு, ஏன்னா ஒன்று சீக்கிரம் போயிருந்தால் கொஞ்சம் நல்லா பார்த்துருக்கலாம், லேட்டாக போயிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் செல்ஃபீஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எங்களோட டூர் ஆர்கனைசர் வந்து கிட்ஸோட இதெல்லாம் வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் காமெடி பண்ணி ரீல்ஸ் எடுத்துகிட்டு கிட்ஸ்லாம் கொஞ்சம் பலூன் ஷூட் இந்த மாதிரிலாம் விளாண்டுட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே, செம்மையாக என்ஜாய் பண்ணோம். இவங்க என் தம்பி பொண்ணு சௌமித்ரா அவர்கள். அதுக்கப்புறம் என்னுடைய சிஸ்டர் மனிஷாவோட பாப்பாவோட பபிள்ஸை வாங்கி பிடுங்கி விளாண்டுட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. அவள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி என்கிட்ட இருந்து திரும்பி வாங்கிக்கிட்டா. அதுக்கப்புறம் அகெயின் மேலே வியூ பாயிண்டில் ஒரு சில ஸ்டில்ஸ் எடுத்துகிட்டு திரும்ப நடைய கட்டுறா அப்படின்னு சொல்லி ட்ராவலில் திரும்பியும் ஆரம்பித்தோம். நெக்ஸ்ட்டு எங்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி திரும்ப எங்கள் குட்டீஸ்லாம் எங்கே போகலான்னு எல்லாம் ஒரே எக்ஸைட்டிங்காக இருக்காங்க. இவர் தான் வந்து ரக்ஷன் ட்ராவல்ஸோட எம்டி இவர் தான். அதுக்கப்புறம் இது என் தம்பி பொண்ணு, ஏற்கனவே பார்த்துட்டிங்க. இவர் தான் வீரத்தீர சூரர் சுகிலன் அவர்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற இடம் பீக்கு பார்க். பிள்ளைங்கள்லாம் என்ட்ரன்ஸை பார்த்தோன்னே குழந்தைங்களுக்கெல்லாம் டாய்ஸ் தானே பிடிக்கும். ஸோ எல்லாம் அப்படியே செல்ஃபி அது இதுன்னு பொம்மை டாய்ஸ் கூட நின்று எடுத்துகிட்டு அப்படியே குதிரை சவாரிலாம் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அப்படியே சின்ன செல்ஃபீஸ் மங்கி கூடலாம். என் தம்பி இவன், இது நான், இது என் தம்பியும் நானும், என் சிஸ்டர்ஸ், அப்புறம் ஒரு பேர்ட்ஸ் லுக்கு, அப்புறம் ஒரு ஆக்டோபஸ், அந்த மாதிரி நிறையா சட்டெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆஸ்ட்ரிச் இருந்துச்சு. அதுவுமே போய் பார்த்துட்டு அதுக்கு சாப்பிடலாம் கொடுத்துட்ருந்தோம். பேர்ட்ஸ் இருந்துச்சு விதவிதமாக, என்னெல்லாம் பேர் அது எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் இடையில கிட்ஸை ஒரு பார்க்கை பார்த்துட்டு வந்துட்டு அங்கே போகலான்னு ஒரே கற்று அப்போ பார்த்துட்டு போ எல்லாம் சர்க்கிள் விட்டு விளையாண்டுட்டு என்னோடய தம்பி பொண்ணு, என்னோடய தங்கச்சி பொண்ணு அந்த குட்டி பாப்பா, இது என்னுடைய மாமா பொண்ணு கிருஷ்ணிகா, ஹைட்டாக இருக்காளே அவள், எல்லாம் ஒரே ஆட்டம். திருப்பியும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்த ட்ரிப் கிளம்புன்னு கிளம்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டு லேக் ஏரியா போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்துச்சு. படகு சவாரி தான். ரொம்ப க்ரௌடு. எங்களோடது 143வது டோக்கன் வாங்கி 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணி வண்டிலாம் ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு இடையில என் தங்கச்சி என்னோடய தம்பி பொண்ணு வந்து ஏற்கனவே பிச்சாவரமில் போட்டிங் போகும்போது ரொம்ப கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணா அப்படின்னா, அப்போ இப்போ என்ன பண்ணலான்னு நினச்சி வீடியோ எடுத்தேன். அவள் சொல்லிகிட்டு இருந்தா, அங்கே போகும்போது இப்படி ஆட்டி ஓட்டினாங்க அதனால கத்துனேன், இங்கே பண்ணலைன்னொடனே பின்னாடி அவர் கேட்டுட்டு இருந்துட்டு ஆட்டிக்கிட்டு இருந்தார். கத்துறா பாட்டுக்கும். ஆனால் ஜாலியாக, அதாவது அவளுக்கு பிடிச்சிருக்கு, பயமும் இருக்குது, இது இருக்குது. ஜாலியாக தண்ணியை தொட்டு விளாண்டுட்டு இருந்தா. என்னைய மாட்டி விட்டிங்கல்ல, உங்களால் தான் ஆட்டினாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருக்கிற பையனை திட்டிகிட்டு இருந்தா. யார் பேசுகிறாங்களோ எல்லாத்தையும் அடிச்சிட்டு இருந்தா. என்ஜாய் பண்ணான் நல்லா. அதுக்கப்புறம் அவளுக்காக திரும்பவும் அண்ணா ஒரு தடவை பண்ணுங்கன்னொன்னே இன்னொரு வாட்டியும் அவர் அவளுக்காக செஞ்சார். மழையாய் வந்தாடே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் திரும்ப ஜாலியாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் வீட்டுக்கு. ஆக்சுவலி இந்த பீக்கு பார்க் உள்ளே போனதுக்கப்புறம் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அது வரைக்கும் எல்லாம் ஒன்றா ஜாலியாக தான் சுற்றிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் தனித்தனியாக போகணுன்னு நிறைய பேரோட ஃபோட்டோஸ், வீடியோஸ், என்டர்டைன்மெண்ட்லாம் என்கிட்ட இல்லை. அவங்கவுங்க மொபைல்லே அவங்கவுங்க தனித்தனியாக எடுத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் கிட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு டயர்டாகி ஜாலியாக கிளம்பி போயிட்டுருக்கோம் வழக்கம் போல்.